எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து ஒரு தரப்பு நீங்க ஆதரவிச்சது வந்து ரொம்ப தவறான ஒரு முன்னோட்டம் அப்படின்ற மாதிரி தான் சட்டசபையில நேற்று பேசியிருந்தாரு. எடப்பாடியோட அந்த கருத்து சரிதான். உங்களுக்கு மீண்டும் வந்து அதிமுகவோட ஆதரவிலே வந்து பெரும்பான்மை நிரூபிச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சும் வந்து அடிபடுது இல்லையா? தாவேகா தலைவர் விஜயை பொறுத்தவரையும் கண்டிப்பா அது வந்து விஜய்க்கு இமேஜ் அடிக்குது. அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களும் ஒரு அறிக்கையை போட்டிருந்தாரு. 2006ல் திமுகவும் மைனாரிட்டி திமுகவா இருந்திருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு நிலையை பத்தி அவங்க வந்து இனிமேல் எடப்பாடி பழனிசாமியை நம்பி பயணிக்கிறதுல லாபம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி செய்த பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் திருமாவளவன் முதல்வருங்கிறத ஒத்துருக்கணும். திருமாவளவன் முதல்வருங்கிறத ஒத்துக்கிட்டா அவர் அவுட் சைட் சப்போர்ட் கொடுத்து இவங்கெல்லாம் மந்திரி ஆயிடுவாங்க, நமக்கு ஒன்றும் இல்லாமல் இருப்போமோன்னு அவர் தன்னை பற்றி யோசித்து அந்த முடிவை எடுத்துட்டார். எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகங்கிற நிலைமை வந்துட்டு இட் இஸ் தீஸ் பீப்புள்ஸ் ஓன் மேக்கிங். அப்போவே சொன்னேன், அலர்ட் பண்ணேன், ரெட்டை தலைமை இல்லைன்னா செக் அண்ட் பேலன்ஸ் இருக்காது, உங்களே நாளைக்கு தூக்கி போட்டுருவாரு. திமுகவை அழிக்க தான் உருவாக்கப்பட்டது அதிமுக, எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டது. ஆனா நீங்க திமுக கூடவே வந்து போறதா சொல்றது துரோகம் கிடையாதா? நாங்க தாவிக கூட போறதுன்னு சொல்றது மட்டும்தான் துரோகமா? திமுக அதிமுக ஃபைட்டு 77 ஆரம்பிச்சது, 26ல் முடிஞ்சு போச்சு. எடுத்துக்கலாம். காங்கிரஸுக்கு துரோகம் 71ல் ஜெயித்திருக்கலாம், 77ல் ஜெயித்திருக்கலாம், 80ல் ஜெயித்திருக்கலாம். எல்லாரும் எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. 29ல் காங்கிரஸ் மரண அடி வாங்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இதுக்கெல்லாம் ஒரு பின்விளைவு மிகப்பெரிய ஒரு சுனாமியா 29ல் மோடிக்கு ஆதரவாக வரணும்னு என்னோட ஒரு எதிர்பார்ப்பு நாங்கள் பதிவு பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய முள்ள மாறித்தனம், கேப் மாறித்தனம், நம்பிக்கை துரோகம், நயவஞ்சகத்தனம், சுயநல அரசியல் எல்லாத்துக்கும் பாஜக எதிர்ப்புன்னு ஒரு போர்வையை போத்துட்டு படிச்சுக்கிறீங்க. தனி மெஜாரிட்டி வராத வர உதயநிதி ஸ்டாலின் ஜாலியாக நக்கல் நையாண்டி அடித்து விஜயை அவுட்விட் பண்ணிட்டு தான் இருப்பார். The Chennai Silks in Mega Summer Sale. மாலைவரசு நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்காக நான் சலோமி. நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சலோமி. சார், 144 எம்எல்ஏக்கள் ஆதரவோடு தாவேகா அரசு வந்து பெரும்பான்மையை சட்டசபையில் நேற்று நிறைவேற்றியிருக்காங்க. பெரும்பான்மை கிடைச்சிருக்கு. இதில் முக்கியமாக பார்க்கப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இரு திராவிட கட்சிகளுக்கு மாற்றா நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு வந்தாரோ திமுகவோட கூட்டணி ஆதரவும், அதே போல் அதிமுக பிளவுபட்டு மற்றொரு ஆதரவும், எந்த திராவிட கட்சிகள் வேண்டாம்னு சொன்னாங்களோ அவங்களோட ஆதரவாகவே இது வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த அரசோட நிலைப்பாடு எப்படி இருக்குது? அரசியல் பார்வையாக எப்படி பார்க்கலாம்? இந்த கிவன் சிச்சுவேஷனில் இதை தவிர விஜய்க்கு வேறு வழி இல்லை. கிவன் சிச்சுவேஷனில் அவருக்கு 108 தான் இருக்குது, மெஜாரிட்டி இல்லை. நம்பர் 1 லீடர், 35 விழுக்காடு வாக்கு, ஓகே, எவ்ரி திங் இஸ் கரெக்ட். பட் உங்களுக்கு வந்து ரிக்வயர்டு மேஜிக் நம்பர் 118 இல்லை. ஸோ 10 எண்ணிக்கை உங்களுக்கு குறையுது. ஃபஸ்ட்டில் உங்களுக்கு வந்து துரோகத்திலே உருவாகி, துரோகத்திலே பலியாகி, துரோகமே வாழ்க்கையாக கொண்ட, ரத்தத்தில் ஒவ்வொரு அணுவிலையும் துரோகத்தை மையமாக கொண்ட காங்கிரஸ் ஸ்டாலினுக்கு துரோகம் பண்ணி ஒரு 5 சீட்டு, ஸ்டாலின் முதல்வர்னு திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் ஒரு 5 சீட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது நீங்களே கேட்காம தானே உங்களுக்கு வந்து சேருது. அடுத்து ஸ்டாலின்கிட்ட கன்சல்ட் பண்ணி சனாதான ஆட்சி, பாஜக ஆட்சி, பாஜக இது வந்துடக்கூடாதுங்கிற இதில் ஒரு 8 திமுக கூட்டணி கட்சிகள், நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம், ஆனால் பாஜகவுக்கு இங்கே ஹோல்டு வந்துடக்கூடாதுன்னு நாங்கள் ஒன்று ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ இதுவே ஒரு வந்து இந்த நாட்டில் கல்யாண் சிங் மெஜாரிட்டி வந்தால், சிங்கிள் லார்ஜஸ்ட் வந்தால் யாரும் வரமாட்டாங்க. பட்னாவிஸுக்கு மெஜாரிட்டி வந்தால் யாரும் வரமாட்டாங்க. எதியூரப்பாவுக்கு மெஜாரிட்டி வந்தால் யாரும் வரமாட்டாங்க. ஆனால்
இந்த நான் பிஜேபி கவர்மெண்ட் ஒருத்தருக்கு வந்துட்டா மதசார்பின்மை இன்னும் இவங்களோட கட்சி மாறக்கூடிய அரசியல், துரோக அரசியல், துரோகத்திலே பிறந்த காங்கிரஸ் கட்சியோட துரோக அரசியலுக்கு ஒரு பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு போர்வையை போட்டு மறைச்சிக்கிட்டு இந்த முறைகேடான செயலை வந்து செய்கிறது தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலே ஒரு வாடிக்கையாக போயிடுச்சு. ஸோ அந்த பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளிக்குள்ளே ஒரு 13 பேர் விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டாப்புல. இந்த 13 பேரும் எந்த நிமிஷம் வேணாலும் விட்ரா பண்ணலாம். காங்கிரஸ் பண்ண மாட்டாங்க, 8 பேர் எந்த நிமிஷம் வேணாலும் விட்ரா பண்ணலாம். ஸோ விஜய் வந்து தன்னோட அரசுக்கு ஸ்டெபிலிட்டிக்கு என்ன பண்ணுறாருன்னா, ஏடிஎம்கே ரிபல்ஸை அவரே போய் பார்க்குறாரு. இவர் வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் இவங்களை வந்து அவரே போய் பார்க்குறாரு. அந்த டிஃபெக்ஷனை அவர் என்கரேஜ் பண்ணுறாரு. இது வந்து ஒரு நல்ல ஒரு செய்முறை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து ஒரு தரப்பு நீங்க ஆதரவிச்சது வந்து ரொம்ப தவறான ஒரு முன்னோட்டம் அப்படின்ற மாதிரி தான் சட்டசபையில நேற்று பேசி இருந்தாரு. எடப்பாடியோட அந்த கருத்து சரிதான். உங்களுக்கு தெளிவாகவே இருக்குது. நம்ம ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து தெளிவாகவே இருக்குது. த லா டஸ் நாட் ஃபேவர் ஏடிஎம்கே ரிபல்ஸ். கிண்டல் அன்னைக்கு 9ஆம் பக்கத்தில் ஒரு லீகல் கரஸ்பாண்டன்ட் வெங்கட்ராமன் ஒருத்தர் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாரு. ரொம்ப தெளிவாகவே இருக்குது. இப்போ உங்களுக்கு 10th ஷெடியூலில் வாட் இஸ் லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி, வாட் இஸ் டிஃபெக்ஷன் எல்லாமே தெளிவாக இருக்குது. யாருக்குமே தேவையில்லை, கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை, திங்ஸ் இட் செல்ஃப் ஸ்பீக்ஸ்ங்கிற மாதிரி ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து இந்த விஷயத்துக்குள்ளே ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த கட்டுரையிலையும் இதை தெளிவாக எழுதியிருக்காங்க. அது ரியல் ஒரு லீகல் பொசிஷன். இந்த லீகல் பொசிஷன் இப்படி இருக்கும்போது ஒரு 2/3 இல்லாத ஒரு அதிமுக லெஜிஸ்லேச்சரை முதல்வர் விஜய் பார்க்குறாருன்னா அவர் அதை என்கரேஜ் பண்ணுறாருன்னு தான் அர்த்தம். நான் சொல்கிற மாதிரி அந்த புஷ்பா, சோபா அதெல்லாம் நடந்ததாட்டு நான் சொல்ல வரல. அதிகாரத்தில் உங்களுக்கு பங்கு தாரேன், உங்களுக்கும் அதிகாரம் தாரேன், ஆளுங்கட்சி ஆதரவு எம்எல்ஏ நீங்கள் இருப்பீங்கிற ஒரு லூரிங் அந்த சக்தின்னு குறிப்பிட்டுட்டு மீண்டும் வந்து அதிமுகவோட ஆதரவிலே வந்து பெரும்பான்மை நிரூபிச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சும் வந்து அடிப்படுது இல்லையா தாவேகா தலைவர் விஜயை பொறுத்தவரையும்? கண்டிப்பாக அது வந்து விஜய்க்கு இமேஜ் அடிக்குது. அது அவர் வந்து அந்த இடத்துக்குள்ள ஹெக்டே மாதிரி அவர் ஓவர் கம் பண்ணி வரணும்னா, என்டிஆர் பண்ணினது வந்து தனக்கு துரோகம் பண்ண எம்எல்ஏக்களை காலி பண்ணுங்கிறதுக்காக டிசால்வ் பண்ணாப்புல அவர் பண்ணணும்னா கான்ஃபரன்ஸ் மோஷன் மூவ் பண்ணி ஜெயித்தாச்சு. எருமை என்னைக்குனாலும் அவர் இதை டிசால்வ் பண்ணி ஃபுல் மெஜாரிட்டி கவர்மெண்ட்டாட்டு நான் ஃபார்ம் பண்ணுவேன்னு வராத வர அவருக்கு பாப்புலாரிட்டியும் அவருக்கு மதிப்பு மரியாதையும் அவர் சொன்னது ஒன்று செயல் ஒன்றுன்னு அவருக்கு செல்வாக்கு வந்து மக்கள் மத்தியில் வந்து விமர்சனத்துக்குள்ளாயிட்டு தான் இருக்கும். அதுதான் இன்றைக்கி வந்து நடந்துட்டு இருக்குது. அவர் செய்த அதிமுக விஷயத்தில் அவர் செய்த செயல் அரசியல் நெறிமுறைகளுக்கு மாறானது. ஒரு லெஜிஸ்லேச்சர் பார்ட்டியில் லீடர் இருக்கும்போதே லீடர் தான் 47 பேரை பற்றி சொல்லணும். அதுவும் 10th ஷெடியூலில் தெளிவாகவே இருக்குது. அந்த டிசிடென்ஸாக வந்தவங்கள பார்த்து அந்த டிசிடென்ஸை இவர் வந்து என்கரேஜ் பண்ணது ஒரு அரசியல் நாகரிகமற்ற செயல், ஒரு ப்ராப்பர்ட்டி இன் பப்ளிக் லைஃப், நேர்மையான ஒரு அரசியலிருந்து மாறுபட்ட ஒரு ஷார்ட்கட் குறுக்கு வழி அரசியல் தான். அதைத்தான் உதயநிதி ஸ்டாலின் வந்து கடுமையான விமர்சனத்துக்கு சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து உள்ளாக்கியிருக்கிறார். அதே போல இப்போ அதிமுகவின் இந்த பிளவு, இப்போ சமீபமா இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு ஏற்பட்ட இந்த பிளவு வந்து தாவேகாவுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாவே எடுத்துக்கிட்டாங்க. அதே போல நேத்து வந்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை போடும்போது சொல்லியிருந்தாரு, குழம்பிருக்க குட்டையில தாவேகா மீன் பிடிக்க முயற்சி செய்யறாங்க, அதிமுக குழம்பு இருக்கக்கூடிய நிலையில நீங்க வந்து ஆதாயம் தேடுறீங்க பதவி ஆசை காட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையாலே தாவேகா வந்து இப்போ அதிமுகவின் பிளவை வந்து அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டாங்க. அதிமுக பிளவு தான் தாவேகாவுக்கு அட்வான்டேஜ். அல்லது திமுக கூட்டணி கட்சியான அந்த 8 பேரை நம்பி இருக்க வேண்டியது இருக்கும். லீவ் அலோன் காங்கிரஸுக்கும் ஸ்டாலினுக்கும் முறிஞ்சு போச்சு. காங்கிரஸ் அதில் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் பண்ணிட்டாரு. அவங்க அக்ரிமெண்ட்டே சைன் பண்ணிட்டாங்க. ராய்சபா, தென் உள்ளாட்சி தேர்தல், பார்லிமெண்ட் தேர்தல்னு அது செட்டில்டு மேட்டர் ஆகிட்டு. அப்போ அவங்க வந்து நாளைக்கு விஜய் ஹெக்டே மாதிரி டிசால்வ் பண்ணாலும் கூட காங்கிரஸ் கூட்டணி வச்சு அவங்க கூட நிற்பாங்க. அதில் அவங்களோட விஷயம் வந்து செப்பரேட். பட் இந்த 8 பேரை நம்பி தான் இந்த கவர்மெண்ட் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த 8 பேர் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய 8 பேரை நம்பி இந்த கவர்மெண்ட் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே வந்து ஆன்டி டிஃபெக்ஷனை வந்து விஜய் என்கரேஜ் பண்ணுறாரு. அவங்கள பார்த்தது கிளியர் கட் என்கரேஜிங் ஆன்டி டிஃபெக்ஷன். அந்த இடம் தான் விஜய் வந்து சந்தர்ப்பம் காரணமாக தான் பேசுகிறது ஒன்று செயல்படுறது ஒன்றுன்னு செயல்படுறாரு. அதைத்தான் வந்து
உதயநிதி ஸ்டாலின் வந்து கிண்டல் பண்ணுறாரு, பதவிக்காக கவர்னர் மாளிகையை டெய்லி ஓடினாருங்கிற அந்த ஒரு கருத்தை வந்து உதயநிதி ஸ்டாலின் முன்வைக்கிறாரு. அது மக்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக தான் இருக்கும். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும்னா இட் இஸ் விஜய் டு டிசைட். டிசால்வ் பண்ணிக்கிட்டு தனி மெஜாரிட்டி வர்றது தான் இந்த மாதிரி அவதூறுகளையும் அவரோட இமேஜை பாதிக்கக்கூடிய இதுகளையும் வந்து அவர் ஓவர் கம் பண்ண முடியும். அல்லது அவர் நான் மைனாரிட்டி கவர்மெண்ட் தான், வாட் கேன் ஐ டூ, ஐ ஹவ் டு ப்ரூவ் மை மெஜாரிட்டி, எனக்கு என்னை நோக்கி வரக்கூடியவங்கள நான் அக்செப்ட் பண்ணி தான் தீரணும், நானும் மற்ற அரசியல்வாதி மாதிரி தான், 10-11 தான், எனக்கு ஒன்றும் மற்றவங்கள மாதிரிப்பட்ட ஒரு இதுவும் இல்லை, எல்லாரும் மாதிரி தான் நான் செயல்படுறேங்க. ஹி ஹேஸ் டு அட்மிட் எய்தர் திஸ் ஒன் ஆர் தட் ஒன். இதில் தான் அவர் இருக்கிறார். அதன் பிறகு இவரும் ஒரு அறிக்கையை போட்டிருந்தாரு. அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களும் ஒரு அறிக்கையை போட்டிருந்தாரு. 2006ல் திமுகவும் மைனாரிட்டி திமுகவா இருந்திருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு நிலையை பத்தி அந்த வருடங்களை குறிப்பிட்டு அந்த தேர்தலை குறிப்பிட்டு அது வித்தியாசம் இருக்குது. மைனாரிட்டி திமுகங்கிறதுல மாற்றே இல்லை, மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். ஆனால் அந்த கவர்மெண்ட்டில் கலைஞர் முதல்வர்னு சொல்லி களத்துக்குள்ள நின்ன பாமக ஆதரவு இருக்குது, கலைஞர் முதல்வர்னு சொல்லி நின்ன காங்கிரஸ் ஆதரவு இருக்குது. காங்கிரஸ் ஆதரவு இருந்தாலே அந்த கவர்மெண்ட் மெஜாரிட்டி. கம்யூனிஸ்டுகள் வந்து நாங்கள் அவுட் சைட் சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. பாமக எங்களுக்கு மேல் சபை தான் முக்கியம், மேல் சபை தான் முக்கியம். டாக்டர் ராமதாஸுக்கு அன்னைக்குள்ள சூழ்நிலையில் வேல்முருகனோ மற்ற யாரோ அமைச்சராக விரும்பாத போது மேல் சபை தான் முக்கியம்னு அவர் சொல்லிட்டார். பட் அந்த கவர்மெண்ட்டை ஆதரித்தார். அந்த கவர்மெண்ட்டை ஆதரித்த கட்சிகள் எல்லாம் கலைஞர் முதல்வர்னு சொல்லி வந்த கட்சிகள் தான். சிபிஎம்னாலும் சரி, சிபிஐனாலும் சரி, காங்கிரஸ்னாலும் சரி, பாமகனாலும் சரி. இப்போ இந்த இப்போ விஜய் கவர்மெண்ட்டை ஆதரிக்கிறவங்க, இப்போ நம்ம ஒன் பாயிண்ட் நம்ம முதல்ல சொன்னோம், எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன் சொன்ன மாதிரி எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன் தான் சொன்னோம். அது விஜய் இல்லைன்னா தேர்தல் தான். தெர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் டு விஜய். டினா ஃபேக்டர் இருக்குது, அவர் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. பட் அவர் 108 வந்த சூழ்நிலையில் அவர் ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் ஒரு 13 பேர் ஸ்டாலின் முதல்வர்னு வந்தவங்க, ஒரு 25 பேர் எடப்பாடி முதல்வர்னே வந்தவங்க. அப்போ எடப்பாடி முதல்வர்னு வந்தவங்கள்ட்டையும் ஸ்டாலின் முதல்வர்னு வந்தவங்கள்ட்டையும் கடன் வாங்கி தான் அவர் வந்து தனக்குள்ள 144 தேர்த்திருக்கிறாரே தவிர கலைஞர் தன்னை முதல்வரான்னு சொல்லி வந்த அது நிறைய எண்ணிக்கை இருந்தது. அவங்க இதில் அவர் மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் வித் மெஜாரிட்டி சப்போர்ட். இட் இஸ் a minority government with minority TVK support. To get majority, he has to rely on 13 members who projected Stalin as chief minister. Another 25 members to projected எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர். அப்போ இவரை எதிர்த்து வெற்றி பெற்றவங்களை வச்சு இவர் வந்து ஆட்சி அமைக்கிறார். அதற்கும் இதற்கும் வந்து மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும்னா ஹெக்டே பாணி, என்டிஆர் பாணியில் தான் இவர் ஓவர் கம் பண்ண முடியும். அல்லது இந்த குற்றச்சாட்டுக்கு டெய்லி பேசிஸில் ஆளாயிட்டு தான் இருப்பார். இப்போ தாவேகா தலைவர் விஜயை நோக்கி, முதலமைச்சர் விஜயை நோக்கி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் நேற்று பல்வேறு கேள்விகளை முன் வச்சாரு. அதுல குறிப்பா நீங்க 2 தொகுதியில வந்து வெற்றி பெற்றீங்க, திருச்சி கிழக்குல போய் மக்களுக்கு நன்றி கூட சொல்லாம பதவி ஆசைக்காக வந்து நீங்க அங்க ராஜினாமா பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு கேள்வியையும் ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சாரு. இப்ப வரையுமே அதுக்கு தாவேகா தரப்புல இருந்து எந்த ஒரு பதில் உரையும் வந்த மாதிரி எந்த ஒரு செய்திகளும் வரல. இப்படி ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்குது. இது அரசியல் பார்வையில எப்படி பார்க்கலாம்? இல்லை, அது வந்து ஒரு தலைவருக்கு முடிவு. நன்றி தெரிவிக்கிறது ஸ்டாலின் மாதிரி உடனே தெரிவிக்கவும் செய்யலாம். தே வில் டேக் டைம். அந்த டைமில் நன்றி, எனக்கு வாக்களிச்சிங்க, நன்றி, நான் நன்றிக்கூடிய வேட்பாளருக்கும் வாக்களிக்கிறேன்னு சொல்லும்போது டைம் தேர்ந்தெடுக்கிறது அந்த தலைவர்களுக்கு உரிமை. இது தனிப்பட்ட ஒரு இது வந்து கான்ஸ்டியூஷனல் மேட்ரு. மைனாரிட்டி கவர்மெண்ட்டுங்கிறதும் மற்றவங்களை போஸ்ட் பண்ணி நீங்கள் காட்டுறதும் கான்ஸ்டியூஷனல் மேட்ரு, கான்ஸ்டியூஷனல் இர்ரெகுலாரிட்டி. அந்த குறிப்பாக ஏடிஎம்கே விஷயம் கான்ஸ்டியூஷனல் இர்ரெகுலாரிட்டி. அரசியல் சட்டத்துக்கும் ஆன்டி டிஃபெக்ஷன் இதுக்கும் முரணானது, எதிரானது. அதை விஜய் ஊக்குவிப்பது வந்து தவறு. இது நன்றி தெரிவிக்கிறது எப்போ வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம், அவர் நேரில் சொல்லிட்டு போயிடலாம், அது கட்சிக்காரங்களை முதல்ல நன்றி தெரிவிக்க சொல்லிட்டு அவர் திரும்ப வரலாம். இது வந்து பெரிய மெட்டீரியல் மேட்டர் அல்ல. இப்போ ஏடிஎம்கே பிளவுபட்டிருக்கிறது சட்டசபையிலும் எதிரொலிச்சாச்சு, வெட்ட வெளியிலையுமே அவங்க மாற்றி செய்தியாளர்கள் சந்திப்பில் குற்றச்சாட்டை வந்து முன் வச்சுட்டு வரதை பார்க்குறோம். குறிப்பாக நேற்று சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி எல்லாம் செய்தியாளர்கள் சந்திக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி வந்து திமுக ஆதரவோடு வந்து முதலமைச்சராக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணாரு, அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது, அதற்கு நாங்கள் ஒத்து வரலை, அதுக்காக வந்து நாங்கள் இப்போ அகைன்ஸ்டாக மாறி இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இது உண்மையாலே இதுதான் குற்றச்சாட்டா, இல்லை தாவேகாவுக்கிட்ட போனால் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கிடைக்குன்ற ஒரு பதவி ருசியா, இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? சலோமி 2வது சொன்ன விஷயம் தான் இதுக்கு முக்கியமான காரணம். ஏன்னா அவங்க வந்து இனிமேல் எடப்பாடி பழனிசாமியை நம்பி பயணிக்கிறதுல லாபம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஒரு வகையில் எடப்பாடி பழனிசாமி செய்த பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் திருமாவளவன் முதல்வருங்கிறத ஒத்துருக்கணும். திருமாவளவன் அவர் அதையும் சொல்லியிருக்கிறாங்க. அவர் திருமாவளவன் முதல்வருங்கிறத ஒத்துக்கிட்டா அவர் அவுட் சைட் சப்போர்ட் கொடுத்து இவங்கெல்லாம் மந்திரி ஆயிடுவாங்க, நமக்கு ஒன்றும் இல்லாமல் இருப்போமோன்னு அவர்
தன்னை பற்றி யோசித்து அந்த முடிவை எடுத்துட்டார். ஆக்சுவலாக அவர் திருமாவளவன் முதல்வர்னு சொன்னால் ஒரு 1.5 வருஷத்தில் இவருக்கு கூட விஜய் சப்போர்ட்டில் கூட முதல்வர் வாய்ப்பு வந்திருக்கும். அவர் அதை போர்சி பண்ணலை. இம்மிடியட்டாக நம்ம அமைச்சர் இல்லாமல் இருப்போம், நம்மளை அது பிறகு சி.வி. சண்முகம் அமைச்சர் மதிக்க மாட்டார், வேலுமணி மதிக்க மாட்டார், வெற்றி பெற்ற வீரமணி மதிக்க மாட்டார், தளவாய் சுந்தரம் அமைச்சராகி நம்மளை மதிக்க மாட்டார். இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் ஒரு இதை அவர் போட்டுட்டார். ஒரு ஆட்சி அதிமுக சப்போர்ட்டில் வர்றதுக்கு, அதிமுக ஒரு அமைச்சராக வரக்குள்ள ஆட்சிக்கு அவர் வந்து ஆதரவு வளையத்தை கொடுக்காதனால டினா ஃபேக்டர் தேர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ்ங்கும் போது விஜய் தவிர வேறு ஆல்டர்னேட்டிவ் இல்லைன்னு தாவேக ஆட்சி அமைக்குது. ஸோ இந்த இடம் தான் எடப்பாடி பழனிசாமி பண்ண ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர். இப்போ இவங்க வந்து இனிமேல் எடப்பாடி பழனிசாமியோட 5 வருஷம் பயணம் செய்கிறதுல என்ன லாபம் இருக்குது உங்களுக்கு அரசியல் ரீதியாக? ஸோ ஆக்சுவலாக இவங்க தான் தவறு பண்ணது. நான் அப்போவே சொன்னேன், உங்கள் பிடியை எடப்பாடிக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அது பிறகு நீங்கள் வந்து பிடியற்றவர்கள் ஆயிடுவீங்க. இரட்டை தலைமைனா ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கும். அதில் உங்களை நீக்கணும்னு நினச்சா கூட ஓபிஎஸ் கையெழுத்து போட மாட்டான் பாரு. அப்போ அதில் வந்து ஒரு நெகோசியேஷன் இருக்கும். எடப்பாடி எதுக்குமே சமரசம் செய்யல. அவர் வந்து நாங்க நிறைய கோரிக்கை வச்சோம், ஆனா எதுக்குமே சமரசம் செய்யல, எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சி.வி. சண்முகம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப வெளியே போனவங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் போனவங்க எல்லாம் இன்னைக்கு சபாநாயகராகவும் அமைச்சராகவும் எம்எல்ஏக்களும் இருக்காங்க. அதனால நாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையை நாங்க ஏத்துக்கல. அவர் பொதுச் செயலாளர் பதவியே வந்து அந்த அதிகாரமே அவருக்கு போயிடுச்சு, எங்களை வந்து பதவி நீக்கம் செய்ததுக்கு பிறகு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது டெக்னிக்கலாக இந்த கிரௌண்ட் நிற்காது. மாறலாக இவங்க பிடியை விட்டுக்கிட்டு அல்லல் படுறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் டெக்னிக்கலாக வந்து இன்னைக்கு லெஜிஸ்லேச்சர் பாடி யார் 47 எம்எல்ஏ எல்லாம் முடிவு பண்ணுறது கட்சி பொதுச் செயலாளர் தான். அவர் அந்த 47 பேர்னு சொல்கிறது அங்கே நிற்கும். 47 பேரில் மெஜாரிட்டி இருந்தாலும் கூட அந்த பொதுச் செயலாளரை மீறி அவர் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டார் வாட்ஸ்அப்பில், ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில், என்னென்ன மெத்தடாலஜி உண்டோ அவ்வளோ மெத்தடாலஜிலையும் வந்து 47 பேருக்கும் வந்து எய்த்து ஓட்டு போடுங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதை மீறி ஓட்டு போட்டவங்களுக்கு ஆன்டி டிஃபெக்ஷன் பார் இன்வோக் ஆகும். அதுதான் எஸ்டாப்ளிஷ்டு ரூல், எஸ்டாப்ளிஷ்ட் லா. அதில் எந்த மாற்றமும் இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவங்க வந்து அந்த இடத்துக்குள்ளே அவங்கள வந்து சபாநாயகர் சில டெக்னாலஜிஸ் மூலமாக அரசுக்கு மெஜாரிட்டியை உருவாக்குறதுக்காக காப்பாற்றக்கூடிய சபாநாயகருக்கு கருணையில் தான் அந்த டிசிடென்ட் ஏடிஎம்கே எம்எல்ஏஸில் இருக்காங்கிறது தான் 100க்கு 100 உண்மை. அதில் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள், வேண்டியவங்க, இன்றைக்கி வேலுமணி போன்றவங்கெல்லாம் மோடிக்கு ஒரு நம்பிக்கைக்குரியவங்க தான். எடப்பாடி எப்படி மோடிக்கு எடப்பாடி மேலே ஒரு மதிப்பு மரியாதை கூட்டணி கட்சி தலைவர் இருக்கிறதோ அதே மாதிரி பாஜக அதிமுக கூட்டணி கொண்டு வந்த வேலுமணியும் பிரதமர் மோடிக்கு வந்து ஒரு குட்புகள் இருக்கக்கூடியவர் தான். கூட தன்னிச்சையா அவர் முடிவெடுத்தாருன்ற மாதிரி தான் செய்தியாளர்கள் சந்திப்பில் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பு சொல்றாங்க. பாஜக கூட கூட்டணி வச்சது வேலுமணியை பொறுத்தவரை அந்த கூட்டணி ஆதரவாக பேசுனது அவர் தான். சி.வி. சண்முகம் பொறுத்தவரை அந்த கூட்டணிக்கு எதிரான ஒரு அரசியலில் வட தமிழகத்திலிருந்து அரசியல் பண்ணுறாரு. அங்கே பாஜகவுக்கு செல்வாக்கு கம்மிங்கிறதும், அவர் வந்து பாஜக கூட்டணி வந்து கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கு பாதிப்புங்கிறதும் அவர் வெளிப்படையாக சொன்னவர் தான். பட் வேலுமணியை பொறுத்தவரை அவர் பகுதியில் வந்து பாஜகவுக்கு செல்வாக்கு இருக்கும்போது அவர் வந்து பாஜகவோட கூட்டணி இருந்தால் 20 எம்பிக்களுக்கு மேலாம் ஜெயிக்குங்கிற கருத்தை ஓப்பனாக பேசினவர் தான். எது எப்படி இருந்தாலும் எஸ்டாப்ளிஷ்ட் லா, உச்சநீதிமன்றம் நிறுவிய லா, இவங்க டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு ஆளாகிறாங்க. அதை விஜய்க்காக கவர்னர் காப்பாற்றி விடணும். இதுதான் யதார்த்த பொசிஷன். அப்படி காப்பாற்றி விடும்போது ஒட்டுமொத்த அறிவு உலகம் வந்து தாவேக அரசு தப்பு பண்ணுது, ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக உச்சநீதிமன்ற இதுபடி நடக்காமல் சபார நடக்கிறாருன்னு விஜய்க்கு அந்த பாப்புலாரிட்டியும் அவரோட நடவடிக்கைகள் எப்படியாவது ஆட்சியை காப்பாற்றணும்னு செயல்படுறாருங்கிறது மக்கள் மத்தியில் அம்பலப்படும். இப்போ அதிமுக பொறுத்தவரையும் 22 எம்எல்ஏக்கள் 25 எம்எல்ஏக்களாக பிளவுபட்டிருக்கு. இவங்க மாற்றி மாற்றி குற்றச்சாட்டு ஒரு பக்கம் வைத்திருந்தாலுமே கூட நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பில் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் பேசும்பொழுது சசிகலா, டிடிவி தினகரனெல்லாம் நீங்கள் ஒன்றிணைக்கணும், இதற்கு முன்னாடி நாங்கள் வைத்த கோரிக்கையை நீங்கள் வந்து நிறைவேற்றலை, இப்போ அதை ஒன்றிணைக்கணும், பொதுக்குழு கூட்டுங்க, செயற்குழு கூட்டுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. இதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் இனிமேலும் அந்த முடிவு எடுக்கும்ன்ற பட்சத்தில் அதற்கு அவர் இசைவு தெரிவிப்பாரா? எப்படி ஒரு சூழ்நிலை நிகழும்? இதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. ஆனால் ஒரு கட்டத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி நாம் பலமாக இருப்போம், அந்த இடத்துக்குள்ளே நாம் இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணாமல் இவங்களை நம்ம பக்கம் சேர்ப்போம்னு நினச்சா இவங்களுக்கு அந்த சாத்தியக்கூறு வரும். இது வந்து பொலிட்டிக்கல் மூவ் தான். விஜய் என்கரேஜ் பண்ணினாருங்கிற உண்மை.
இவங்க எல்லார் மேலேயும் பலர் மேலே டிஏவிசி கேசஸ் இருக்குது. ஸோ ஏடிஎம்கே டிஃபெக்டர்ஸை என்கரேஜ் பண்ண விஜய் எந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ண போகிறாருங்கிறது விஜய் அலோன் நோஸ். இவங்க அதில் சான்ஸ் எடுக்க முடியாது. ஒரு வேளையில் அதிமுகங்கிற உறவு இவங்களுக்கு முறிஞ்ச பிறகு விஜய் அவரை என்டர்டெயின் பண்ணலை, அல்லது போல்ட் ஃப்ரம் த ப்ளூ நாம் சொல்கிற மாதிரி ஹெக்டே என்டிஆர் பாணியில் விஜய் போயிட்டார். அப்போ இவங்களோட பொசிஷன் என்னங்கிறது இவங்களுக்கு சிக்கலாகும். ஸோ தங்களை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கும் வாட் இஸ் ஸ்டோர் ஃபார் தம்ங்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலையிலையும் அவங்க நாங்கள் அதிமுக தான் எங்கள் கட்சி, அதிமுக தான் எங்கள் சுவாசம், எங்கள் கட்சி அதிமுகங்கிற தங்களுக்கு பலம் ரெட்டலையும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அதிமுக தான் பலம்ங்கிற அடிப்படையில் இன்றைக்கி அதிமுகங்கிற அந்த புள்ளிக்குள்ளே வராங்க. இந்த அதிமுகங்கிற இதை விட்டுட்டு அவங்க போனாங்கன்னா தே வில் பி அட் த மெர்சி ஆஃப் விஜய். அதாவது அந்த அடையாளத்தை மாற்றாம தான் அவங்க குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. உட்கட்சி பூசல்ன்ற மாதிரி ஒரு பிம்பத்தையே தான் அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு வராங்க. எஸ், இதை விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து டோட்டலி அட் த மெர்சி ஆஃப் விஜய்னு ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போகும்பொழுது இது வந்து வெளிப்படையா வந்து பதவி ஆசைக்காக போன மாதிரி ஒரு சூழ்நிலையா தெரிஞ்சிடும். காங்கிரஸ் ஏற்கனவே வந்து செஞ்ச ஒரு மாற்றம் மறுபடியும் அவர்களை பின்பற்றின ஒரு விஷயமாவே இது பார்க்கப்படும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும். எஸ், யூ ஆர் கரெக்ட். இந்த இடத்துக்குள்ள அதுக்கு பிறகு வேலுமணிக்கு உள்ள மோடி ரேப்போ மட்டும்தான் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குமே தவிர மற்றபடி டோட்டலி திஸ் குரூப் வில் பி அட் த மெர்சி ஆஃப் விஜய்ங்கிற லெவலில் வந்துடும். இவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி, இவங்களோட தனித்தன்மை அதில் போயிடும். ஸோ அதை காப்பாற்றுறதுக்கு தான் நாங்களும் அதிமுக தான்ங்கிறத அவங்க ஃபைட் பண்ணுறாங்க. எடப்பாடி அதில் இறங்கி வருவாரா என்ன இதுங்கிறது அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து ஒன் டைம் நியூஸ் ஆட்டு அவங்க தாவேக்காவில் போய் சேர்ந்துட்டாங்கன்னா அது சிம்பிளாக வந்து ஃபார் த சேக் ஆஃப் பவர் போயிட்டாங்கன்னா அவங்க இமேஜ் அடிபட்டு போகும். ஸோ தங்கள் இமேஜை காப்பாற்றிக்கிறதுக்கும் எதிர்கால அரசியலில் தாங்கள் வந்து ஒரு முக்கியமானவர்களுங்கிறத நிலைநாட்டவும் இந்த அரசியலை அவங்க பண்ணுறாங்க. இந்த அதிமுக சென்டிமெண்ட்டுக்குள்ளே போகக்கூடிய அரசியலை தான் அவங்க பண்ணி ஆகும். அப்படி தான் அவங்க சஸ்டெயின் பண்ணி நிற்க முடியும். ஆனால் என்னோட பார்வை எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகங்கிற நிலைமை வந்துட்டு தீஸ் பீப்புள்ஸ் ஓன் மேக்கிங். அப்போவே சொன்னேன், அலர்ட் பண்ணேன், ரெட்டை தலைமை இல்லைன்னா செக் அண்ட் பேலன்ஸ் இருக்காது, உங்களே நாளைக்கு தூக்கி போட்டுருவாருங்கிறத நாம் சொன்னோம். அதே மாதிரி தான் இப்போ எல்லாத்தையுமே பதவியில் விட்டு அவர் எடுத்து விட்டுட்டார். இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையானால் எல்லாம் சரியாயிருமாங்கிற ஒரு சூழல் கிடையாது. அது ஒற்றை தலைமையான பிறகு அவர் பின்னாடி தான் சந்திக்கிறார். ஆனால் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான், குட்டையோ நெட்டையோ சிறுசோ பெருசோ அது பலகீனப்பட்டாலும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தாங்கிறத நான் சொன்னேன். அதுதான் இன்றைக்கி நிற்குது. 2026 தேர்தலில் நான் வந்து அம்பேத்கர் சொல்கிற ஐடென்டிஃபை த எனிமின்னு எடப்பாடியை பலகீனப்படுத்துவேன். ஐயர் நாடார் என்ன செய்ய முடியும்னு கேட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக விஜய் வந்தது நமக்கு எதிர்பாராத ஒரு இது, அது வேறு விஷயம். இவரை நம்ம அரசியல் களத்துக்குள்ள மக்களை திரட்டி தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் நீக்கத்துக்கு எதிராக நாடார்கள் இவருக்கு ஆதரவு அளிப்பாங்கன்ற சூழ்நிலையெல்லாம் கிடையாதுங்கிறத நம்ம நிறுவி எல்லாமே பண்ணணும். ஆனால் நாம் இன்னைக்கு மனப்பூர்வமாக ஒத்துக்கிறோம், விழுந்த ஓட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு விழுந்த ஓட்டு. இதை நாம் ஒத்துக்கிட மறுத்தோம்னா நாம் நம்மளை ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம். ஏன்னா நம்ம ரெண்டு ஜாதி கட்சின்னு நம்ம எடப்பாடி சேலம் தொகுதி, அதாவது சேலத்தில் இருக்கிற 11 தொகுதிகளில் 7 இடங்கள்ல அதிமுக வந்து வெற்றி பெற்றிருக்கு. இவர்கள் இப்போ எஸ்பி வேலுமணி கோவையா இருக்கட்டும் ஒரு தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றிருக்கு. அதுபோல அவங்க எல்லாருமே அவங்க சொந்த மாவட்டத்தில் ஒரு தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஷுவர். அதை விட இதில் பெரிய விஷயம் என்னன்னா, எடப்பாடி பேன் இந்தியா லீடர். அவர் தலைமையில் தான் ஆர்கே நேரை சந்தித்து 26 விழுக்காடு எடுத்தாங்க. அவர் தலைமையில் தான் 30 விழுக்காடு 2019 எடுத்தாங்க. அவர் தலைமையில் தான் 2021 40 விழுக்காடு எடுத்தாங்க. அவர் தலைமையில் தான் மக்களவை தேர்தலில் 23 விழுக்காடு எடுத்தாங்க. அப்போவே நான் சொல்லிட்டேன், அது எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் விழுந்த ஓட்டுன்னு நான் சொன்னேன். அதுக்கு பிறகு செங்கோட்டையும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினார். இப்போ இந்த வாக்குகளுங்கிறது அண்ணாமலை பாஜக தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டு பிரதமர் எந்த இடத்துலையும் இவரை முதல்வர்னு சொல்லாமல் ஒரு தேர்தல் பிரச்சாரம் நடத்தி இவர் கூட இருந்த தேமுதிக வெளியேறி விஜய் செங்கோட்டையனையும் சத்யபாமா லோகேஷ் இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி ஒரு பாப்புலர் ஹீரோவாக வந்து நின்று 35 விழுக்காடு எடுத்து, இன்னும் சொல்லப்போனால் எல்லா இடர்பாடுகளையும் நான் ரெண்டு ஜாதி கட்சின்னு வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒற்றர் போன்ற சமூகங்களாம் இவருக்கு எதிராக திருப்பி, இப்படி பல அரசியலை நாம் தென் மாவட்ட முக்குலத்தோரை இவருக்கு எதிராக திருப்பி இவ்வளவு அரசியலும் நாம் செய்த பிறகும் அவர் எடுத்திருக்க ஓட்டுங்கிறது நம்ம ஆனஸ்டாக அவர் தலைமைக்கு விழுந்த ஓட்டுங்கிறத நம்ம ஒத்துக்கிடணும். நாம் இவ்வளவு நெருக்கடியும் அவருக்கு கொடுத்தோம், இவ்வளவு அரசியலையும் டிக்ளேர் பண்ணி அவருக்காக செய்தோம், அவருக்கு எதிராக செய்தோம். அதெல்லாம் தெரிஞ்சு இவ்வளோ ஓட்டு எடுத்துட்டாருன்னா நம்ம நேர்மையாக நாணயமாக அவருக்கான ஓட்டுங்கிறத ஒத்துக்கணும். இதில்
என்ன பாதிப்பு வரும்னா வேலுமணிக்கு கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கு இருக்குது, அவரும் விழால கவுண்டர் தான், சேம் காஸ்ட்டு, அவர் நீக்கம் ஓரளவு பாதிப்பை ஏற்படுத்தும். இதில் வேடிக்கை என்னென்னா கவுண்டர் இன்னொரு கவுண்டரை பற்றி பேசுனது தான் குறைப்படுறாரு. அவர் வந்து இவர் செந்தில் பாலாஜியை பற்றி அரை மணி நேரம் பேசுனது ஏன்னு தான் இவர் அறிக்கை விடுறாரு. எனிவே அந்த காஸ்ட்டு பேக்கிங்கும் வேலுமணிக்கு உள்ள சொந்த பலமும் அவர் நெட்வொர்க் இருக்குது வேலுமணிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக, அது இவருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்தால வந்து சிவி சண்முகம், அவர் டிஸ்ட்ரிக்டில் உள்ளாட்சி தேர்தலே சாதனை படைச்சவர். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அவர் ஒரு எம்எல்ஏ தான் ஜெயித்திருக்காங்கிறது 100% உண்மை. வேலுமணிக்கும் அதுதான் சொல்கிறாங்க. பட் எல்லாருமே எடப்பாடி முதல்வர்னு சொல்லி தான் ஜெயித்தாங்கிறதும் நம்ம மறுக்க முடியாது. இதை நம்ம மறுத்துக்கிட்டு பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இதில் இருக்கவங்க நமக்கு நண்பர் இருக்காங்க, பேக்கிங் உள்ள தலைவர்களை நம்ம என்றைக்குமே மதித்து தான் பேசுகிறோம். வீரமணினாலும் சரி, தருமபுரி அன்பழகனாலும் சரி, பேக்கிங் உள்ளவங்க தான். பட் பேன் தமிழ்நாடு லீடர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக குற்றச்சாட்டு வச்சாங்க சார். அதாவது திமுகவை அழிக்க தான் உருவாக்கப்பட்டது அண்ணா திமுக, எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டது. ஆனா நீங்க திமுக கூடவே வந்து போறதா சொல்றது துரோகம் கிடையாதா, நாங்க தாவிக கூட போறதுன்னு சொல்றது மட்டும்தான் துரோகமா அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சிருந்தாங்க இல்லையா? திமுக கூட அவங்க போனாங்கிறதுக்கு எந்த இதுவும் இல்லை. திமுக எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கிட தயாராக இருந்தாங்க. ஸோ அந்த இடம் வந்து எடப்பாடி பழனிசாமி சபார்டினேட்டாக போகலை. மூணாவது வந்த எடப்பாடி பழனிசாமியை, என்டிஏல இருந்த எடப்பாடி பழனிசாமியை திமுகவில் ஒரு மூவ் வந்து ஏற்றுக்கலாங்கிற மாதிரி ஒரு போச்சு. அது முழுமை பெறலை. திமுகவுக்குள்ளே வந்து ஒரு சம் நெகோசியேஷன் போச்சு. 2 அமைச்சர்கள் தென் மாவட்டத்தில் இருந்து பேசுகிறாருன்னு சொல்கிறாரு. ஓகே, அது எனக்கும் அது தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அது அவர் நாணயம் கருதி சிவி சண்முகம் அந்த அமைச்சர்கள் பேரையும் சொல்லலை. நியாயப்படுத்துறதுக்காக இந்த ஒரு கூற்ற வைக்கிறாங்களா, இல்ல உண்மையாலேயே வந்து இது துரோகம் தான் அப்படின்றத வந்து இல்ல அந்த நிலைமை வந்து இன்னைக்கு மாறிட்டுங்கிறது தான் யதார்த்த சூழ்நிலை. யூனிவர்சல் தியரி என்னன்னா லூசர்ஸ் வில் யுனைட் அகைன்ஸ்ட் த வின்னர். வித் நோ ஷேடோ ஆஃப் டவுட் விஜய் இஸ் த வின்னர். நம்ம மூணாவது தான் நிற்பாருன்னு நம்ம கருதணும். மேக்ஸிமம் 27 to 30 விழுக்காடு தான் நம்ம கொடுத்தோம். அன்எக்ஸ்பெக்டட்லி அவர் 35 விழுக்காடு வரை வந்துட்டார். ஸ்டாலின் 40 இருப்பார், சீட் கன்வர்ஷன் இவருக்கு வராதுன்னு தான் நம்ம நினைச்சோம். 35 வந்து ஒரு சீட் கன்வெர்ட் பண்ணிட்டாருன்னா ஓகே, அது தனி மெஜாரிட்டி இல்லை. ஆனால் அவர் தான் நம்பர் 1 லீடருங்கிறது எஸ்டாப்ளிஷ்ட் மேட்டர். அப்போ வரலாற்றிலே முத வந்து ஒரு ஜெனரல் எலெக்ஷனில் ஒரு புதிய கட்சி திமுகவும் அதிமுகவையும் ரெண்டாவது மூணாவது தள்ளிட்டு திமுக 2வது, அதிமுக 3வது. அப்போ யூனிவர்சல் தேரி நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷனுக்காக லூசர்ஸ் யுனைட், டிஃபிட்டட் போல்சர்ஸ் வில் யுனைட். இட் இஸ் நேச்சுரல். அது திமுகவா இருந்தா வெற்றியை நோக்கி தான் போவாங்க, அடுத்த 5 ஆண்டுகள் ஆட்சியை நோக்கி தான் வந்து. எஸ், அது திமுக அதிமுகவா இருந்தா என்ன, லாலு யாதவ் நிதிஷ்குமாரா இருந்தா என்ன, மாயாவதி முலாயம் சிங் யாதவா இருந்தா என்ன, மம்தா பானர்ஜி கம்யூனிஸ்டா இருந்தா என்ன. இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. மம்தா பானர்ஜி காங்கிரஸ்ல இருந்து சகோதரி ஒரு பெரிய ஃபைட்டரா நின்று ஜோதி பாச முறியடிக்க முடியாம ஃபைட்டராட்டே நிறைய வருஷங்கள் ஃபைட் பண்ணாங்க. ஃபைட் பண்ணி அவங்க கம்யூனிஸ்ட்டை முடிச்சு கட்டினாங்க. ரஞ்சன் பட்டாச்சாரியார் தலைமையில் இருந்து கம்யூனிஸ்ட்டை முடிச்சு கட்டினாங்க. கம்யூனிஸ்டுக்கும் மம்தா பானர்ஜிக்கு தான் விரோதம். இன்னைக்கு நிலைமை என்ன, பாஜக மம்தா பானர்ஜியை தோக்கடிச்சிட்டாங்க. அப்போ பேலன்சிங் ஓட்டு கம்யூனிஸ்ட் ஒரு 7 விழுக்காடு வச்சிருக்காங்க. நாளைக்கு பாஜகவை தோக்கடிக்கணும்னா மம்தா பானர்ஜியும் கம்யூனிஸ்டும் சேர்றது தான் நேச்சுரல். இது இவங்க பிரிசனர் ஆஃப் பாஸ்டாக இருந்து பேசுகிறாங்க. நீங்கள் திமுக அதிமுக ஃபைட்டுன்னா 77 ஆரம்பிச்சது, 26 விஜய் முடிச்சு வச்சுட்டார. அப்போ நீங்கள் அந்த ரிசல்ட் இட் இஸ் ரைட்டிங் ஆன் த வால். உங்கள் கண்ணுக்கு எதிராக திமுக 2வது போயிட்டு அதிமுக 3வது போயிட்டுங்கிறத மறந்துக்கிட்டு பேசுறது என்ன சென்டிமெண்ட் ஆகும்? ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் எடுக்க முடிவை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு சாக்கு போக்கு தானே தவிர திமுக அதிமுக ஃபைட்டு 77 ஆரம்பித்தது 26 முடிஞ்சு போச்சு. போச்சுன்னு எடுத்துக்கலாமா, இல்ல பேச்சுவார்த்தை மட்டும் தான் நடந்தது, இன்னும் அந்த இரு துருவங்கள் வந்து எதிர் தான் இருக்குன்னு எடுத்து? உள்ளாட்சி தேர்தலில் 2 பேரும் தனிச்சு தான் இருப்பாங்க. திமுக பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்காங்க, சனாதான எதிர்ப்புன்னு இது பண்ணுறாங்க. அண்ணாமலை 2 பேரையும் அடிச்சிருக்கிறாப்புல. நீங்கள் ஏன் சனாதான எதிர்ப்பை விஜயும் இவர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் களத்துக்குள்ளே பேசலைன்னு அண்ணாமலை இன்னைக்கு தெளிவாக கேட்டிருக்கிறாரு. அவரும் ஒரு டைப்பாக வாரார். அது என்ன டைப்பாக வாராருங்கிறது கால உணர்த்தும், பார்ப்போம். அவர் ஒரு டைப்பாக வாராரு, 2 பேரையும் அடிச்சிட்டாரு. சீஃப் மினிஸ்டரையும் எதிர்கட்சி தலைவரையும் சனாதான விஷயத்தில் 2 பேருமே சனாதான எதிர்ப்புங்கிறத உங்களுக்கு கட்சி இருந்தால் தேர்தல் பிரச்சாரத்தில் சனாதானத்தை எதிர்ப்புன்னு சொல்ல வேண்டியதானன்னு அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு வாரார். இந்த கட்டங்கள் நடக்கும்போது விஜய் நம்பர் 1 ஃபோர்ஸாக இருக்கிறாரு. அவர் கூட திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் அவரை ஸ்டிச் பண்ணிட்டு விஜய் கூட போயிட்டாங்க. இப்போ காங்கிரஸுக்கு துரோகம் 71 ஜெயித்திருக்கலாம்,
77 ஜெயித்திருக்கலாம், 80 ஜெயித்திருக்கலாம். எல்லாரும் எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. 29 காங்கிரஸ் மரண அடி வாங்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அந்த துரோகத்தையே மையமாக வச்சு 29 பார்லிமெண்ட்டில் காங்கிரஸை காலி பண்ணிடலாங்கிறதான் மோடிஜிகிட்ட நான் என்னோட கருத்தாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறேன். மோடிஜியும் அதை நோக்குறாரு. அதை விட்டு நோக்கணும். பிறகு வந்து மோடிஜி வந்து பெங்களூரில் பேசும்போது ஸ்டாலினுக்கு பண்ண துரோகமும் திமுக செய்த நன்மைகளும் துரோகத்தையே ரத்தத்தில் கொண்ட கட்சி காங்கிரஸுங்கிறது சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த காங்கிரஸுக்கு துரோகத்தை மையமாக வச்சு 29 கார்த்திக் சிதம்பரத்தை காலி பண்ணிடலாம், ஜோதிமணியை காலி பண்ணிடலாம், சசிகாந்த் செந்தில காலி பண்ணலாம் நான் நம்புகிறேன். மோடிக்காக நான் நம்புகிறேன். மோடியும் அதை நம்ம கருத்தை வந்து அப்ரிகண்ட் பண்ணிட்டாரு. அதனால தான் அந்த துரோகத்தை மையமாக வச்சு துரோக காங்கிரஸை காலி பண்ணுங்கிற ஒரு முடிவை மோடி எடுப்பார். அது 3 years பேக். அது லாங் டைம் டு கோ. பட் இந்த இடத்துக்குள்ள அடுத்து வந்து இன்னொரு டெஸ்ட் அவங்க பண்ணி பார்க்கலாம். இது ஒன் டைம் தான் விஜய் வந்திருக்கிறாரு, இதை நம்ம ஏற்றுக்க முடியாதுன்னு. உள்ளாட்சி தேர்தலில் விஜயும் வந்து ஒரு மாஸ் லீடருங்கிறனால ஸ்டாலின் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் பண்ணார். விஜய் வந்து டைரக்ட் எலெக்ஷன் தான் போவாருன்னு நான் கருதுறேன். நானும் டைரக்ட் எலெக்ஷன் தான் ஜனநாயகத்துக்கு நல்லதுங்கிறத கோரிக்கையை விஜய்கிட்ட வைக்கிறேன். விஜய் வந்து அவர் மேலே நம்பிக்கை உள்ள ஒரு மாஸ் லீடருங்கிற அடிப்படையில் அவர் டைரக்ட் எலெக்ஷன் தான் போவார். அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு எப்படி இருக்கிறத நம்ம பார்க்கணும். பட் இதுவரை நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ரிசல்ட் வந்து சட்டமன்ற எலெக்ஷன் தான். அதில் விஜய் நம்பர் 1 ஆயிட்டாரு. நம்பர் 1 ஆன அவர்கிட்ட நம்பர் 2 ஆன இவர்கிட்ட இருந்த காங்கிரஸ் போயிட்டாங்க. அடுத்து இவர்கிட்ட கூட்டணியில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 8 பேர் இக்யூட்டிஷன்ஸ் பண்ணுறாங்க. சிபிஎம், சிபிஐ, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அண்ட் விடுதலை சிறுத்தைகள் அங்கேயான்னு இருக்கிறாங்க. அந்த கூட்டணியில் இருக்கும் இங்கே ஆதரிக்கணும்னு சொல்கிறாப்புல. தென் ஒரு 25 பேர் பவர்ஃபுல் பர்சன்ஸ் எடப்பாடிட்ட இருந்து விலகி இங்கே போகிறாங்க. அது எடப்பாடி தான் அதிமுகங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. நம்மளை மீறி தான் அவர் இந்த ஓட்டு எடுத்திருக்காருன்னு அவர் தலைமை குழந்த ஓட்டுங்கிறத நம்ம எப்படி நம்ம 24 ஒத்துக்கிட்டோமோ அதே மாதிரி 26 ஒத்துக்கிட்டோம். ஆனஸ்டாக அதை ஒத்துக்கிறது தான் நேர்மை, நாணயம், மரியாதையான ஒரு செயலாக இருக்க முடியும். பட் அவர் வந்து லோக்கலாக சிவி சண்முகத்தாலையும் இவர் வேலுமணியாலையும் அந்தந்த பகுதிக்குள்ளே பாதிக்கப்படுவார். ஸோ இவங்களும் விஜய் கூட இருக்காருன்னு சொன்னாங்கன்னா விஜய் டேக் ஆன் பண்ணக்கூடிய லெவலில் ஸ்டாலினும் இல்லை, எடப்பாடியும் இல்லை. ஸோ லூசர்ஸ் யுனைட்டுங்கிற தேரியை நான் இப்போவே நான் கொடுக்குறேன். பட் உடனே அவங்க யுனைட் ஆவாங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. பட் நேச்சுரல் இது அதுதான். நீங்கள் 96ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் தோல்வி அடைஞ்சாங்க, பாமக தோல்வி அடைஞ்சது, 4 சீட்டு வந்தோம் நாங்கள். தென் விடுதலை மதிமுக 1 சீட்டு கூட வராமல் அண்ணன் வைகோ தோல்வி அடைஞ்சார். இவர் வாழப்பாடி ராமமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, ஜெயலலிதா தோல்வி அடைஞ்சவங்களெல்லாம் ஒன்று சேர்த்தாங்க. ஐ டுக் ஏ வெரி கீ ரோல் இன் தட். அதே போல ஒரு வரலாறு இப்ப மீண்டும் திரும்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உடனே திரும்ப நான் சொல்ல வரல. இன்னொரு வெற்றியில விஜய் தன்னை நம்பர் 1 எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாருன்னா நேச்சுரலி தானே. இப்ப இந்த வெற்றியை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, இது டிசிபேட் ஆகும்னு கருதுவாங்க. நான் வந்து விஜய் பற்றி சொல்லி தப்பாக போனதுனால டிசிபேட் ஆகும்னு உடனே நான் சொல்லதுக்கு விரும்பல. கன்சால்டேட்டும் ஆகலாம், டிசிபேட்டும் ஆகலாம். அது கன்சால்டேட் ஆயிட்டுன்னா நேச்சுரலாக தானே. இப்ப திமுக கூட்டணி கட்சிகள்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து இதற்கு வந்து மறுப்பு தெரிவிச்சதா தான் சொன்னாங்க. இடதுசாரி கட்சிகள்லாம், அதாவது அதிமுக திமுக பேச்சுவார்த்தை நடைபெற்றது, நாங்க ஒத்து வரல அப்படின்ற மாதிரி வந்து சிபிஐ மாநில செயலாளரும் சொல்லியிருந்தாரு, சிபிஎம் மாநில செயலாளரும் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ அப்படியே ஏடிஎம்கே தரப்புல பாத்தீங்கன்னா சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி அவர்களும் சொல்லியிருந்தாங்க. இப்போ இதே போல ஒரு நிலை வந்து வருங்காலத்துல உருவாகுது அப்படின்னா கூட்டணி கட்சிகளோட அந்த ஆதரவும் தேவைப்படும் இல்லையா? இல்ல, இவங்க கம்யூனிஸ்டுகளை நம்ப முடியாது. அவங்க வந்து விஜய்கிட்ட போய் சேராமல் இருக்கிறதுக்கு போய் சேர்ந்துட்டா அப்புறம் ஜெயலலிதா மாதிரி 1 சீட்டு தான் சொல்லிடுவாருங்கிற அச்சத்தில் தான் ஸ்டாலினை ஒரு பகடக்காயாக வச்சு அவங்க இந்த பிளேயை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ திமுகவும் சனாதன எதிர்ப்புங்கிறது தான் கொண்டு போகணுன்னு சட்டசபையில் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி அந்த அரசியலுக்காகத்தான் அவங்களுக்கும் முஸ்லீம்ஸ் மெஜாரிட்டி போட்டிருக்காங்க. கிறிஸ்டின் 2/3 விஜய்க்கும் 1/3 ஸ்டாலினுக்கும் போட்டிருக்காங்க. ப்ரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் ஸ்டாலினுக்கு போட்டிருக்காங்க. கேத்தலிக் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் விஜய்க்கு பின்னாடியே போயிட்டாங்க. முஸ்லீம்ஸ் வந்து பை அண்ட் லார்ஜ் மெஜாரிட்டி ஸ்டாலினுக்கு தான் போட்டிருக்காங்க. ஒரு 20-25 தொகுதி ஸ்டாலின் வெற்றிக்கு வந்து முஸ்லீம் கம்யூனிட்டி வந்து கன்சால்டேட்டாக ஸ்டாலின் பின்னாடி நின்னது ஒரு காரணம். அப்போ இந்த வினபிலிட்டியை கொடுத்த இவங்களை இவங்க உணர்வுக்கு எதிராக உடனே வந்து அவங்க என்ன முடிவு எடுக்க முடியாது. ஸோ இவங்களும் அந்த சனாதன எதிர்ப்பு 1/3 கிறிஸ்டின் ஓட்டுக்காகவும் 2/3 முஸ்லீம் ஓட்டுக்காகவும் அவங்க சனாதன எதிர்ப்புங்கிறத அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ பிஜேபி உள்ள நுழைஞ்சிடக்கூடாதுங்கிற பிஜேபி எதிர்ப்புங்கிற அடிப்படையில் தான் இந்த விஜய் அரசுக்கு வந்து கம்யூனிஸ்டுகளும் இவங்களும் ஆதரவு வளையத்தை கொடுக்குறாங்க. இப்போ இறுதியான கேள்வி என்னன்னா, அந்த இடம் தான்
நான் வந்து இதுக்கெல்லாம் ஒரு பின்விளைவு மிகப்பெரிய ஒரு சுனாமியா 29 மோடிக்கு ஆதரவா வரணும்னு என்னோட ஒரு எதிர்பார்ப்பு நாங்கள் பதிவு பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய முள்ள மாறித்தனம், கேப் மாறித்தனம், நம்பிக்கை துரோகம், நயவஞ்சகத்தனம், சுயநல அரசியல் எல்லாத்துக்கும் பாஜக எதிர்ப்புன்னு ஒரு போர்வையை போத்துட்டு படிச்சுக்கிறீங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்கிறது தெரியுது. இந்த அண்ணாமலை அதை கரெக்டாக பண்ணுறாரு. மாரிதாஸ் யூடியூபர் அவரும் இதை கரெக்டாக மக்கள் மத்தியில் கொண்டு போகிறார். இப்போ தற்போதைய அரசியல் சூழ்நிலை வந்து மிகவும் பேசப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக பிளவு. இது அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி போக போகுது, என்ன மாதிரி ஒரு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு என்னென்ன நடக்கலாம் வாய்ப்பு இருக்கு? இது மீண்டும் அதிமுக ஒன்றிணைய இல்ல அதிமுக 1967 காங்கிரஸ்க்கு வந்த நிலைமை தான் இப்போ அதிமுகன்னு எடுத்துக்கலாமா? 1967 காங்கிரஸுக்கு வந்த நிலைமை வந்து 77 காங்கிரஸ் ஆட்சியே வந்திருக்கும். அன்னைக்குள்ள டேட்டா வந்து பாராவும் முப்பனாரும் ஒன்றா இருந்திருந்தாங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது தான் டேட்டா சொல்லுது. இப்போ அதிமுக என்ன நிலைமை அடைஞ்சாலும் எடப்பாடி பழனிசாமி நான் 10 ஆண்டுகளுக்கு முன்னே சொன்ன மாதிரி தேவகவுடா மாதிரி ஜேடிஎஸ் ஒக்காலிகா கவுடா மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு தலைவராக நிற்பார். அன்னைக்கு நான் அதற்கு தலைவராக நிற்பாருங்கிறதுக்கு நான் முதன்மை சக்தியாக சொன்னது கொங்கு வேளாள கவுண்டர்கள், பிற்படுத்தப்பட்ட கொங்கு வேளாள கவுண்டர்களை மையமாக வச்சு தான் அவர் நிற்பாருன்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கி என் கருத்தை அனுபவத்தின் அடிப்படையிலும் நான் களத்துக்களை சந்தித்ததன் அடிப்படையிலும் தேர்தல் டேட்டாவின் அடிப்படையிலும் வன்னியர் சமூகத்தை மையமாக வச்சு எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவராக நிற்பார். அவர் ஒரு தலைவராக நிற்கிறத வந்து யாராலும் தடுத்துட முடியாது. பட் ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக ஸ்டாலின் மாதிரி நிற்பாருன்னா அது இல்லை. ஆல்டர்னேட்டிவ் அந்தஸ்துங்கிறது ஸ்டாலினுக்கு தான் இருக்குது. அது எண்ணிக்கைனாலும் சரி, பார்ட்டி இன்டாக்டாக இருக்கனாலும் சரி, உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவராக செயல்படக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கு உதயநிதி ஸ்டாலின் பெரிய ப்ளஸ் ஆகிட்டார். உதயநிதி ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய வேல்யூ எடிஷன் ஆகிட்டார். இப்போ நீங்கள் மாஸ் லீடரான விஜயை ஸ்டாலினுக்கு டெலிகேட்டட் லீடரான உதயநிதி ஸ்டாலின் டேக்கிள் பண்ணி அவுட்வீட் பண்ணுறாரு. இது சூழல் அவுட்வீட் நேரடியாக பார்க்குறோம், எல்லாரும் அதை உணர்றோம். இதை வந்து எராஸ் பண்ணணும்னா ஸ்டாலின் இவர் விஜய் தனி மெஜாரிட்டி வந்தால் தான் முடியும். தனி மெஜாரிட்டி வராத வரை உதயநிதி ஸ்டாலின் ஜாலியாக நக்கல் நையாண்டி அடித்து விஜயை அவுட்வீட் பண்ணிட்டு தான் இருப்பார். இட் இஸ் யதார்த்தமான ஒன்றா இருக்குது. ஸோ இதில் வந்து நம்பர் 2 பொசிஷனுங்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான். பட் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அவர் தான் அதிமுக ஒரு ஃபோர்ஸாக நிற்பார். பட் இந்த இடத்துக்குள்ளே அதை பலப்படுத்தி தாங்களும் ஒரு ஆளாகணும்னு சசிகலா அம்மையார் முயற்சி பண்ணுறாங்க, பலரும் முயற்சி பண்ணலாம். பட் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துக்குள்ளே முயற்சி பண்ணக்கூடியவங்க தன்னை பொறுப்புலேருந்து தூக்கி போடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்கங்கிறத யோசிப்பார். ஸோ இவங்களை பண்ணுறதை விட நான் கொடுத்த 10.5 கொடுங்கன்னு கூட ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு தன்னை கன்சால்டேட் பண்ணிக்கிட்டு ஒரு தேவகவுடா, குமாரசாமி கவுடா, ஜேடிஎஸ் மாதிரி கூட அவர் நிற்கிறதான் பார்ப்பாரே தவிர புடியை பிடிச்சவங்க, நான் ஒரு ஜாதிய ரீதியாக கூட சொன்னேன் அன்னைக்கு, அவங்க புடியையோ இதையோ நிலத்தையோ பிடிச்சாங்கன்னா விட மாட்டாங்கன்னு சொன்னேன். எனக்கு அவங்க மேலே எந்த இதுவும் கிடையாது. பெனவலன் கம்யூனிட்டி, தாங்களும் வளர்ந்து நாட்டை வளர்க்கக்கூடிய கம்யூனிட்டி, நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி. அதனால் குருமூர்த்தி இவரை தூக்கி போடும்போது காப்பாற்றினது நம்ம, அதெல்லாம் வரலாறு. பட் அவங்க கேரக்டர் படி பிடிச்சிக்கிட்டார், என்னமோ அவர் விடமாட்டார். நிச்சயமா சார். இப்போ அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகள் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப பரபரப்பாகவே போகுது. நிறைய விஷயம் இன்னைக்கு பகிர்ந்தோம். உங்கள் நேரத்தை பகிர்ந்ததுக்காக நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். ஓகே சலோமி. The Chennai Silks in Mega Summer Sale.